வெல்கம் டு மாம்ஸ் வைப்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, தேங்காய் பர்ஃபி தான் செய்ய போகிறேன். எப்படி ஈஸியாக செய்யலான்ற மாதிரி தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். 2 தேங்காய் எடுத்திருக்கேன், ஏலக்காய், ஒரு ஸ்பூன் நெய் போதும், சர்க்கரை ஒரு 3/4 கப் எடுத்திருக்கேன். தேங்காவை நம்ம தேங்காய் திருவரையும் திருவி எடுத்துக்கலாம். அப்போ நல்லா ஒயிட்டாக கிடைக்கும் நமக்கு, அந்த ப்ரௌன் இது இல்லாமல். நான் மிக்சியில் போட்டு தான் அரைக்க போகிறேன். ஒரு தேங்காய் நல்லா எலசாக இருக்குது, அதை எதுவும் பண்ண வேணாம். இந்த தேங்காய் பாருங்கள் ப்ரௌனாக இருக்குது, இந்த தேங்காய் அப்படியே போட்டுக்கலாம். இந்த ப்ரௌன் கலரில் இருக்க தேங்காய் மட்டும் அது மேலே இருக்கிறது கொஞ்சம் அப்படியே நம்ம கத்தியில் சீவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்தால் போதும். நல்லா ஒயிட்டாக நமக்கு தேங்காய் பர்ஃபி வேணும்னா நம்ம அப்படியே திருவி எடுத்தால் நல்லா ஒயிட்டாக கிடைக்கும். இது நம்ம அர்ஜெண்ட்டாக சீக்கிரம் செய்யணுன்னா மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் ஒன்றுமே டிஃப்ரெண்ட் ஆகாது, ஈஸியாக செய்யலாம். இப்படி செஞ்சோன்னா அவ்வளோதான். தேங்காயெல்லாம் பொடிசாக கட் பண்ணி போட்டுட்டு மிக்சி ஜாரில் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றியிருக்கேன். நம்ம இப்படி செஞ்சோன்னா தேங்காய் பர்ஃபியை ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம நிறைய செய்கிற மாதிரி இருந்ததுன்னா அது வேறு மெத்தட் இருக்குது. நான் இன்னொரு வாட்டி அந்த வீடியோ உங்களுக்காக போடுறேன். தேங்காவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே வதக்கிக்கலாம். இது நம்ம ஃபஸ்ட்டு சர்க்கரை போட்டு ஜீரா மாதிரி கொஞ்சம் சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறமா தேங்காய் போட்டோம் பண்ணலாம். இப்படியும் பண்ணலாம். இப்படி நம்ம செஞ்சோன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு சர்க்கரை ஜீரா எடுத்து நம்ம போட்டோம்னா அது கொஞ்சம் ஆடாக வரும். இப்போ எடுத்து வச்சுருக்க அந்த 3/4 கப் சர்க்கரை போட்டுக்கிறேன். தேங்காய் நல்லா ஒரு கப்புக்கு வந்திருக்கு, 2 தேங்காய். ஒரு 3 ஸ்பூன் பால் ஊற்றிக்கிறேன். பால் வேண்டான்னா இல்லை நம்ம தண்ணியும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போது பசங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது ஈவினிங் ஒரு டக்குன்னு நம்ம ஒரு ஸ்வீட் செய்யணும்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துக்கலாம். ஒரு தட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன். இப்போது அது ரெடி ஆகிடுச்சு. அதை இந்த தட்டில் கொட்டி அழுத்தி விடணும். இந்த மாதிரி நல்லா ஒரே லெவல் பண்ணிக்கலாம். இது அப்படியே கொஞ்சம் நேரம் ஆறணும். கொஞ்சம் நேரம் ஆறதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி நமக்கு எந்த மாதிரி துண்டு வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு அப்படியே விட்டுடணும், உடனே எடுக்கக்கூடாது. ஒரு 1 மணி நேரம் கழித்து நம்ம எடுத்தோன்னா நமக்கு அப்படியே துண்டு துண்டாக கிடைக்கும். சின்ன சின்ன பீஸா போடலாம், அப்படியே நம்ம பெருசாகவும் எடுத்துக்கலாம். இப்படி நம்ம செஞ்சதுனால இது சாஃப்டாக தான் இருக்கும். இதை அப்படியே நம்ம கொஞ்சம் நேரம் டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சிடலாம். தேங்காய் பர்ஃபி இப்போ ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம திரும்பவும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.